நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஷாலின் ஜோயா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். டிடிஎஃப் வாசன் அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க வந்து கமிட்டடா உண்மையாலுமே மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. இல்ல இந்த ஜோயா இருக்காங்க இல்லையா, இந்த அக்கா பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளில என்ட்ரி ஆயிருக்காங்க. அதுவும் புகழுக்கு வந்து குக்கா வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அவங்க வந்து வராம இப்போ தாமோ சார்லாம் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு 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 கேட்டகரி இருக்கு இல்லையா, அவரோட வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த அம்மா வந்தோடனே நீ வா போ வாடா போடா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கு. இதை வந்து ப்ரமோவில் பார்த்த நிறைய பேருக்கு வந்து என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கு, வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காதா, சரி ஃபன்னு காமெடி அப்படின்னாலுமே அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பற்றியான நிறைய கான்ட்ரவர்சிஸ், ட்ரோல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பரவிட்டு இருக்கு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நானும் ரொம்ப நேரமாக பார்த்துருந்தேன். ஆமா இல்லை, இவங்க வந்து இந்த கண்ணகி படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதாங்க ஞாபகம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகவும் இருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இவங்க புகழுக்கு தான் வந்து குக்காக வந்திருக்காங்க இல்லையா. ஸோ புகழோட கேரக்டர் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க குக்கை வந்து எதையாவது ஒன்று தொட்டு பேசுகிறதாகட்டும், அதே மாதிரி வந்து கிள்றதாகட்டும், ஃபன் பண்ணுறது, அவங்கள கலாய்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். அது ஜஸ்ட் காமெடி. இது வரைக்கும் இருந்த எல்லா குக்கிட்டையும் வந்து அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. பட் இதை வந்துட்டு டிடிஎஃப் வாசன் பார்த்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி வந்துட்டு புகழ் தொடலாம், எப்படி வந்து கிள்ளி விளையாடலாம், இது பார்க்குற எனக்கே அப்படி இருக்குது அப்படின்னா புகழோட ஒய்ஃப் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களா சம்திங், அதை வந்து ஒரு வீடியோவாக அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். என்னடா குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஷோ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிளோட தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்ட்ரகிளோட ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ், இதை பற்றியான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே பரவிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து குக் வித் கோமாளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்ரான் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து கடைசியாக அவர் வந்து குரங்கு பெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முழு பேரையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா படத்துலையும் ஜிப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரோட நிறுத்திக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் ஜிப்ரான் வைபோதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முழு பேரையும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆக்சுவலாக வாகை சூடவால அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருப்பார். கண்டிப்பாக அந்த பாட்டு எல்லாருக்குமே, அந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அந்த ஒரு படம் வந்து நான் ரொம்ப விரும்பி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். தென் இந்த குரங்கு பெடல் அப்படின்ற படமும் எனக்கு ரொம்ப டச்சிங்கான படம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து என்னோட முழு பேரை வந்து நான் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முழு பேர், இதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் நான் பாடல் பண்ணக்கூடிய எல்லா படத்துலையுமே வந்து என்னோட முழு பேர் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான கமெண்ட்ஸும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.